ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 12 சென்டில் கேரளா ஸ்டைல் வீடோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர், போத்தனூர், செட்டிபாளையத்துலேருந்து வடசுத்தூருங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. காட்டம்பட்டியிலேருந்து வடசுத்தூர் 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பொள்ளாச்சி டு கிணத்துக்கடுவுலேருந்து வடசுத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது பைபாஸ் ரோடு ஒட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ரோடு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு பேஸ்டுங்க. நல்ல அகலமான ரோடுங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்தோடனே இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க. ரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 சென்ட் வீட்டோடு இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் வித் ஃபார்ம் ஹவுஸோடு தேடிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சூட் ஆகுங்க. வீடு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நல்லா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மரங்க. வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியோடு கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வித் அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு மேலே மாடியும் இருக்குங்க. ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, மேலேயும் போய்க்கலாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. வீட்டுக்கு லெஃப்ட் சைடு இடம் இருக்குங்க, வீட்டுக்கு ரைட் சைடு இடம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கார்டனிங் மரம் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம், மாமரம், இது மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை ஃபார்ம் லேண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க, பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் டவுன்லேருந்து வரீங்கன்னா ஹாலிடேஸில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க, நல்ல அருமையான வீடுங்க. நல்லா கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க. இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் கார்டனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குங்க. ஸோ இந்த இடத்தோட வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 சென்ட் இருக்குங்க. இந்த இடத்தோட வீட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.